இன்னைக்கு உலக அரசியல்ல குறிப்பா ரஷ்யா உக்ரைன் போரில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையானது ஏற்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த உலகத்தையும் குறிப்பா ஐரோப்பிய நாடுகளையும் நடுங்க வைக்கிற மாதிரியான ஒரு அதிர்ச்சியான செய்தியானது மாஸ்கோவிலிருந்து ஒப்பீஸில் வெளியாகி இருக்கு. ரஷ்யாவோட மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவரான ஆண்ட்ரோ கோல்ஸ்னிக் என்ன சொல்லியிருக்காருண்டா, உக்ரைனுக்கு ஆயுதம் தருகின்ற ஐரோப்பிய நாடுகள் மேலே நேரடியான மிசைல் தாக்குதல் நடத்துறதை தவிர எங்களுக்கு வேற எந்த வழியுமே இல்லை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி எச்சரிக்கையை கொடுத்திருக்கார். இது வெறும் சாதாரணமான மிரட்டலா இல்லை உண்மையிலே மூன்றாவது உலகப்போரானது ஆரம்பிக்க போதா? களத்தில் இப்போ என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு? இதனத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் இப்போ போர்க்களத்தில் என்ன நடக்குது என்பதை பார்ப்போம். உக்ரைனும் சரி, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அமெரிக்கா, யூகே மாதிரியான மேற்குலக நாடுகளும் சரி, ரஷ்யாவை சுலபமாக ஜெயிச்சிடலாம்னு நினைச்சாங்க. ஆனால் இப்போ நிலைமை தலைகீழாக மாறியிருக்கு. உக்ரைனோட கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் ரஷ்ய ராணுவம் ரொம்ப தீவிரமாக முன்னேறிக்கிட்டு வருகிறார்கள். அண்மையில் வந்த ஒபீசியலான தகவலின்படி நெப்ரோபெட்ரோவ்ஸ்க் பிராந்தியத்தில் இருக்கிற நோவஸ்கே வாட்டோ அப்படிங்கிற மிக முக்கியமான பகுதியை ரஷ்யாவோட வாஸ்தோக் படைப்பிரிவு முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த ஒரே ஒரு போர்க்களத்தில் மட்டுமே, அதாவது இந்த ஒரே ஒரு பகுதியில் மட்டுமே நூற்றுக்கணக்கான உக்ரைனோட வீரர்கள், கவச வாகனங்கள், அப்புறம் மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு கொடுத்த அட்வான்ஸான ட்ரோன்கள் எல்லாமே ரஷ்யாவினால் அடியோடு அழிக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே இதற்கு முன்னாடி உக்ரைனோட இராணுவம் பெக்ரோவாஸ் பகுதியில் ரஷ்யாவை தடுத்து நிறுத்த 5 தடவை பயங்கரமாக சண்டை போட்டு பார்த்தார்கள். ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் முடிஞ்சதால் உக்ரைனோட படைகள் மொத்தமாக சோர்வடைஞ்சிட்டார்கள். அவர்களுக்கு மோரல் வேல்யூவானது இல்லை. எப்படி சண்டை போட்டாலும் தோற்கத்தானே போகிறோம், ஏன் எதிர்த்து நிற்பான் அப்படிங்கிற ஒரு மனநிலையானது உக்ரைனோட இராணுவ வீரர்களுக்கு வந்துடுது. இதனால தான் ரஷ்யா அடித்த முதல் அடியிலேயே இந்த நோவஸ்கே வாட்டோ பகுதியை உக்ரைனால் தக்க வைக்க முடியாமல் அதிலேருந்து உக்ரைனோட இராணுவ வீரர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள். அந்த பகுதி ஈஸியாக முதல் அடியிலேயே ரஷ்யாவுக்கு கிடைச்சிட்டுது. இது மட்டும் இல்லாமல் உக்ரைன் இராணுவத்தோட மிக முக்கியமான கோட்டைகளாக கருதப்படுகின்ற நகரங்கள் இப்போ ஒவ்வொன்றா ரஷ்யாவோட கைக்கு போய்கிட்டு இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக் ரீதியாக ரொம்ப முக்கியமான கிரஸ்னி லிவன் நகரத்தில் இருந்து உக்ரைனோட முதன்மை படைகள் பின்வாங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு இராணுவ வல்லுநர்கள் இப்போ கன்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க. அமெரிக்காவோட உளவமைப்பினுடைய பின்புலமாக இருக்கின்ற, அதாவது அமெரிக்காவோட உளவமைப்பு பின்புலமாக இருக்கின்ற அமைப்பான ISW கூட இதை ஓப்பனாக ஒப்புக்கொண்டு அறிக்கையில் வெளியிட ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த நகரத்தோட தெற்கு பகுதியில் மாட்டிக்கிட்ட சில உக்ரைனோட இராணுவ படைகள் இப்போ தப்பிக்கவே வழி இல்லாமல் ஒரு மரண பொறிக்குள்ள சிக்கி இருக்கிறார்கள். அவங்களால் இனிமே வெளியே வர முடியாதுங்கிறதான் இப்போ இருக்கிற கள யதார்த்தம். இதே மாதிரி தான் கொஸ்டானிக்கா நகரத்திலேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சில நாட்களில் இந்த நகரங்கள் அதாவது இந்த நகரங்களை முழுமையாக எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடுவோம் என்று ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கிற ஆண்ட்ரோ பெலசோ அவர்கள் ஒபீஸில் அறிவிக்க போகிறார்ன்ற தகவல்களும் வெளியாகி இருக்கு. ஒரு நாட்டுக்கு இராணுவம் எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் அந்த இராணுவத்துக்கான எரிபொருளும் மின்சாரமும் பொருளாதாரமும் தான். ஏனெண்டா வண்டியில் டீசல் இல்லைன்னா டேங்கில் ஓடாது, கரண்ட் இல்லாட்டி ஆயுத தொழிற்சாலைகள் இயங்காது. இதை ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட ரஷ்யா இப்போ உக்ரைனோட ஒட்டுமொத்த உட்கட்டமைப்பையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அடியோடு காலி பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்காங்க. கடந்த 2 மாதத்தில் மட்டுமே உக்ரைனில் இருந்த எல்லா முக்கியமான கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட எரிபொருள் நிலையங்களையும், அதாவது கேஸ் ஸ்டேஷனையும் ரஷ்யா தங்களோட மிசைல்கள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி மொத்தமாக தரைமட்டமாக்கி இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அண்மையில் நடந்த தாக்குதலில் சுமி பிராந்தியத்தில் இருக்கிற ரோஸ்டியானோஸ் அப்படிங்கிற நகரத்தோட கடைசி எரிபொருள் நிலையமும் முழுமையாக அளிக்கப்பட்டுடுச்சு. அது மட்டும் இல்லாமல் போல்டோவா, காரியோ, சப்ரசெசா போன்ற முக்கியமான நகரங்களில் இருக்கின்ற எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி ஆலைகளும் ரஷ்யாவோட தாக்குதலால் பலத்த சேதம் அடைஞ்சிருக்கு. இதனால் இப்போ உக்ரைனில் இருக்கின்ற நகரங்கள் ஒவ்வொன்றா தங்களோட கடைசி சொட்டு எரிபொருளையும் இழந்துக்கிட்டு வர்றாங்க. நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்குன்னா, போர்க்களத்தில் இருக்கிற வீரர்களுக்கு டீசல், பெட்ரோல் கொண்டு போக வேண்டிய உக்ரைனிய லாரி டிரைவர்கள், நாங்கள் வண்டியை எடுத்துக்கிட்டு போனால் ரஷ்யாவோட கமிகாஸ் ட்ரோன்கள் எங்களுக்கு குறிவைச்சு அடிக்குது, அதனால் நாங்கள் போர்டர் ஏரியாவுக்கு வண்டியை ஓட்டவே மாட்டோம் அப்படின்னு மொத்தமாக மறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் உக்ரைன் இராணுவத்துக்கு எரிபொருள் சப்ளை தட்டுப்பாடு மிகப்பெரிய லெவலில் தலை தூக்கி கொண்டு இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் சாப்ரசெச நகரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ரயில்வே, லோகோமோட்டிவ்கள்,
மெயின் கரண்ட் சப்ளை ஸ்டேஷன்கள், ஆயுத கிடங்குகள்னு எல்லாத்தையும் ரஷ்யா கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மிசைல்களை வீசி தட்டு தூக்கி கொண்டு இருக்காங்க. அதாவது முழுமையாக தரைமட்டமாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சாப்ரேசியா நகரை சுற்றி இருக்கிற எல்லா சப்ளை லைன்களையும் சப்ளை ரூட்டுகளையும் கட் பண்ணிட்டு அந்த நகரை நோக்கி ரஷ்யா ஒரு பிரமாண்டமான தரைவழி தாக்குதலுக்கு மாசிவான கிரவுண்ட் ஒஃபென்சிவ் ஆப்ரேஷனை பிளான் பண்ணுறாங்க என்பது தெளிவாக தெரியுது. கூடு சீக்கிரமே இந்த சாப்ரேசியா நகரத்தையும் ரஷ்யா தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு எடுத்தால் கூட ஆச்சரியம் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி தான் ரஷ்யாவோட காய்நத்தல்களும் தாக்குதல்களும் இருக்கு. சரி, இவ்வளவு தோல்விகளை சந்திக்கிற உக்ரைன் சும்மா இருக்காங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லை. இங்கே தான் மிகப்பெரிய தப்பான முடிவுகளை உக்ரைன் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே தான் ஒரு ஆபத்தான திருப்பம் வந்திருக்கு. இந்த தொடர் தோல்விகளால் விரக்தி அடைந்த உக்ரைனோட அரசாங்கம் போரோட போக்கியே, அதாவது இந்த போரினுடைய போக்கியே மாற்றுறதுக்காண்டி ஒரு பயங்கரமான சதியை பிளான் பண்ணி இருப்பதா ரஷ்யாவோட உளவுத்துறை தரப்புலேருந்து பயங்கரமான எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. பிரான்ஸ் மற்றும் யூகேவோட அணு ஆயுதங்களை வச்சு கின்பன் ஸ்பீட் பகுதியில் ஒரு போலி அணு ஆயுத தாக்குதலை நடத்தி அதன் மூலமாக இந்த உலகத்தையே மிரட்டி போரை தற்காலிகமாக முடக்கி வைக்க உக்ரைன் ட்ரை பண்ணுகிறார்கள் என்று ரஷ்யாவோட உளவமைப்பு தரப்புலேருந்து கடுமையான எச்சரிக்கையை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியோட நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய டரோஸ் மிசைல்களை உக்ரைனுக்கு ஜெர்மனி தரப்போகிறதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். மேற்கத்திய நாடுகள் இப்படி தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆயுதங்களை அள்ளி தர்றதும் அதை வச்சு உக்ரைன் ரஷ்யாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே தாக்குதலை நடத்துறதும் கலாச்சார மையங்கள் மேலே ட்ரோன் தாக்குதலை நடத்துறதும் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய உச்சகட்ட கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. உண்மை சொல்லணும்னா இப்போ நிலைமை கைமீறி போயிடுச்சு. இந்த ஒட்டுமொத்த போரோட உச்சகட்ட ஆபத்தான பகுதியை இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது இதை கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். மேற்கத்திய நாடுகள் தங்களோட ரெட் லைனை, அதாவது ரஷ்யா கொடுத்த ரெட் லைனை தாண்டி உக்ரைனுக்கு உதவ நினைக்கும் போது நாங்களும் எங்களுடைய ரெட் லைனை, எங்களுடைய எல்லைகளை தாண்டி தயாராக இருக்கோம்னு ரஷ்யா இப்போ நிரூபிச்சிருக்காங்க. இதனால தான் ரஷ்யாவோட பாராளுமன்றத்தோட மிக முக்கிய புள்ளியான ஆண்ட்ரோ கோல்ஸ்னிக்கோ அவர்கள் உலகிய அதிர வைக்கிற மாதிரி ஒரு ஒபீஷியலான எச்சரிக்கையை கொடுத்திருக்கார். அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருண்டா, உக்ரைனுக்காண்டி இரவு பகல ஆயுதங்களையும் மிசைல்களையும் தயாரித்து தர ஐரோப்பிய நாடுகளோட ஃபெசிலிட்டிஸ், அதாவது தொழிற்சாலைகள் மேலேயும் இராணுவ மையங்கள் மேலேயும் நாங்கள் நேரடியாக மிசைல்களை லான்ச் பண்ணி தாக்குதலை நடத்துவதை தவிர எங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்கார். இதோட பின்னணியில் இருக்கிற ஆபத்தை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுள்ளணும். இதுவரைக்கும் உக்ரைன் நிலைக்குள்ள மட்டுமே நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த யுத்தம் இனி யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற ஐரோப்பியத்தோட நாடுகளோட சொந்த மண்ணுக்குள்ளே நுழைய போகுது. உக்ரைனுக்கு அதிநவீனமான டாரஸ் மிசைல்கள் கொடுப்போம் என்று ஜெர்மனி சொல்கிறார்கள். அந்த ஜெர்மனியோ அணு ஆயுத பலத்தை காட்டுற யூகேவோ இனி ரஷ்யாவோட தாக்குதலில் இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்டா இவ்வளவு நாளுமே ஐரோப்பிய நாடுகள் என்ன நினைச்சார்கள், உக்ரைனை ப்ரோக்ஸியாக பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு இருக்கின்ற நாட்டோக்கு என்னென்ன இலக்குகள் ரஷ்யாவுக்கு இருக்கோ, அதாவது ரஷ்யாவை எந்தெந்த இடங்களில் அடித்தா ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தலாம், ரஷ்யாவுக்கு ஒரு உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தலாம், ரஷ்யாவை வீழ்த்தலாம், ரஷ்யாவை தோற்கடிக்கலாம், ரஷ்யாவை பிளவுபடுத்தலாம் என்று எந்தெந்த இலக்குகள் ரஷ்யாவுக்கு இருக்கோ அதனைத்தையுமே உக்ரைனை பயன்படுத்தி மேற்குலக நாடுகள் அடிக்கலாம். இதனால் உக்ரைனுக்கு தான் ரஷ்யா தாக்குதலை மேற்கொள்வார்கள், எங்களுடைய நாட்டுக்கு ரஷ்யா தாக்குதலை மேற்கொள்ள மாட்டார்கள். இதனால் எங்களுக்கு எந்த ஒரு இழப்புகளும் ஏற்படாது. பட் உக்ரைனை பயன்படுத்தி ரஷ்யாவை அடிக்கும் போது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டு ரஷ்யா மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைவார்கள் என்பதுதான் நாட்டோ நாடுகள், மேற்குலக நாடுகளோட இலக்கு. இதனால தான் இப்போவும் உக்ரைனுக்கான ஆயுதங்களை அள்ளி வாரி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் ரஷ்யாவுக்கு வேறு வழி இல்லை, உக்ரைனை தான் அடித்தாகணும். நாட்டோ நாடுகள் மீது கை வைச்சால் அது நாட்டோ வெர்சஸ் ரஷ்யா என்ற போராக நேரடியாக மாறிடும் என்பதால் ரஷ்யா வேறு வழி இல்லாமல் உக்ரைனுக்கு தான் அடித்து கொண்டு இருந்தார்கள். பட் இப்போ ரெட் லைன் மீறப்படுறதால ரஷ்யா இனி அந்த நாட்டோ வெர்சஸ் ரஷ்யா என்ற போரானது வருமா என்பதை பற்றி கவலைப்படாமல் வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி உக்ரைனுக்கு அந்தந்த நாடுகள் ஆயுதங்களை கொடுக்குறார்கள். அந்தந்த நாடுகள் மீது ரஷ்யா இனி தாக்குதலை நடத்துவார்கள். இப்படி ஐரோப்பிய நாடுகள் மீது ரஷ்யாவோட மிசைல்கள் வந்து விழும்போது ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனை பயன்படுத்தி ரஷ்யாவை அடிப்பது நிறுத்தித்தான் ஆகணும். இப்போ ஐரோப்பிய நாடுகளுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். எப்படி உக்ரைனை பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு தாக்குதலை மேற்கொள்ளும் போது ரஷ்யாவுக்கு இழப்புகள் ஏற்படுதோ அதே மாதிரி ரஷ்யா அடிக்கும்போது ஐரோப்பிய நாடுகளுக்கும் நேரடியான இழப்புகள் ஏற்படும் போது அந்த இழப்புகளை சமாளிக்க முடியாமல் உக்ரைனுக்கு கொடுக்கின்ற சப்போர்ட்டை ஐரோப்பிய நாடுகள் ஒன்றில் நிறுத்த வேண்டியிருக்கும், அல்லது நேரடியாக ரஷ்யாவுக்கு எதிரான போரில் ஈடுபட வேண்டியிருக்கும். அப்படி நேரடியாக ரஷ்யாவுக்கு எதிரான போரில் ஈடுபட்டாலும் ஐரோப்பிய நாடுகள் தான் இதனான மிகப்பெரிய பாதிப்பை சந்திப்பார்கள் என்பதுதான் உண்மை.
ஆகவே இப்போ ஐரோப்பிய நாடுகளுக்கு நேரடியான இழப்புகளானது ஏற்பட போகுது. இராணுவ வல்லுநர்கள் என்ன எச்சரிக்கையை கொடுக்கிறார்கள் என்றால், லண்டன், பாரிஸ் அல்லது பெர்லின் போன்ற உலக புகழ்பெற்ற ஐரோப்பிய தலைநகரங்கள், அதாவது யூகேவோட தலைநகரம் லண்டன், பிரான்ஸனுடைய தலைநகரம் பாரிஸ், ஜெர்மனியோட தலைநகரம் பெர்லின், இந்த தலைநகரங்கள் மேலே ரஷ்யாவோட கண்டமிட்டு கண்டம் பாயக்கூடிய மிசைல்கள், அதாவது ஐசிபிஎம், இந்த கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்கள் மலை மாதிரி பொழிய போகிற அந்த கருப்பு நாட்கள் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு அப்படின்னு நிறைய இராணுவ வல்லுநர்கள் கடுமையான எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ரஷ்யா இந்த தாக்குதலை தொடங்கினா அது ஐரோப்பாவில் இருக்கிற அணுமின் நிலையங்கள், முக்கிய உள்கட்டமைப்புகள், முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களை அடியோடு சாம்பலாக்கிடும். அதுக்கப்புறம் உலக நாடுகள் நினைச்சாலும் 3வது உலகப் போரை தடுத்து நிறுத்த முடியாது. ஐரோப்பா தங்களோட பிடிவாதத்தை விட்டுட்டு ஆயுத விநியோகத்தை நிறுத்தி இந்த உலகப் போரை தடுக்குமா, இல்லை உக்ரைனை ஒரு புரோக்சியாக பயன்படுத்தி, ஒரு பயிடக்காயாக பயன்படுத்தி ஒட்டுமொத்த ஐரோப்பிய கண்டத்தை ஒரு சாம்பல் மேடாக மாற்ற போகிறார்களா? இதற்கான பதில்களை காலம்தான் சொல்லணும். பட் இப்போ ரஷ்யா தங்களோட ரெட் லைனே மீற ஆரம்பிச்சிட்டார்கள். ஏன்னா ஐரோப்பிய நாடுகள் ஏற்கனவே ரஷ்யாவோட பல ரெட் லைனை மீறிட்டார்கள். இனியும் ரஷ்யா அமைதியாக இருந்தால் அது ரஷ்யாவோட அழிவுக்கு காரணமாக இருக்கும். இதனால தான் ரஷ்யா உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்கின்ற நாடுகளை நேரடியாகவே அடிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்துட்டார்கள். இனி ஐரோப்பிய நாடுகள் கொஞ்சம் யோசிக்கணும். அப்படி இல்லாட்டி ஐரோப்பிய நாடுகளும் உக்ரைனை மாதிரி அழிய வேண்டி இருக்கும். ஆகவே இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.